வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மருந்து கொள்முதல் மற்றும் விநியோக செயல்முறையை சீர் செய்து பொதுமக்களுக்கு தாமதமின்றி மருந்துகள் கிடைக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். கல்வியை அரசியல் கருவியாக மாற்றுவதும் குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துவது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய செயல் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. வெள்ளைவான் கடத்தல்களிலும் படுகொலைகளிலும் தொடர்புடையவர்களை மஹிந்த பாதுகாத்ததாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெறும் புதைக்குழி அகழ்வின் பணியின் போது நேற்றும் 8 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். மருந்து கொள்முதல் மற்றும் விநியோக செயல்முறைகளை சீர் செய்து பொதுமக்களுக்கு தாமதமின்றி மருந்துகள் கிடைக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முக்கிய கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜாதிச, பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கல்கள், தாமதங்கள் மற்றும் குறைபாடுகள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளது. இந்த நிலைமைகளை சரி செய்து அனைத்து மருத்துவமனைகளிலும் மருந்து பற்றாக்குறை ஏற்படாத வகையில் திட்டமிடுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் நாட்டில் இவ்வாறான குறைபாடுகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் நீண்டகால தீர்வுகளை உள்ளடக்கிய திட்டங்களை உடனடியாக உருவாக்க அமைச்சு பணிப்பாளர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மருத்துவமனைகள் வழியாக மக்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்க வேண்டிய நிதி ஏற்கனவே திரைசேரியால் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவது அனைவரது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி திட்டவட்டமாக கூறினார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை பற்றி சில தவறான தகவல்கள் சமூகத்தில் பரவுகிறது. கல்வியை அரசியல் கருவியாக மாற்றுவதும் குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துவது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய செயல் என்று அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கல்வி சீர்திருத்தங்கள் ஆரம்ப கட்டமாக 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கல்வித்துறையில் விரிவான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது தொடர்பாக தேசிய கல்வி நிறுவனம் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறது. பல தரப்புகளுடன் கலந்துரையாடி உகந்த யோசனைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது கல்வி அமைச்சினால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பினும் அவை இன்னமும் இறுதி நிலையில் இல்லை. அதனால் துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்தும் மேலும் கருத்துக்களை பெறும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. மறுசீரமைப்புகளின் ஒரு முக்கிய அங்கமாக ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். பிரதமரின் தலைமையான கல்வி அமைச்சு இதற்கான நடைமுறைகளை திட்டமிட்டுள்ளதோடு செயல்படுத்தவும் தயாராக உள்ளது. இந்த கல்வி சீர்திருத்தங்கள் உலகளாவிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இலங்கை மாணவர்களின் அறிவாற்றல் மற்றும் திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்திலேயே அமையப்பட்டுள்ளன என்றும் கல்வி தொடர்புடைய ஒவ்வொருவரும் தங்களது யோசனைகளை முன்வைக்க திறந்த வாய்ப்பு உள்ளதாகவும் அமைச்சர் நலிந்து ஜாதிச வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அபிவிருத்தியை தீவிரமாக முன்னெடுத்து வரும் இலங்கை அரசு சிங்கப்பூரின் செயற்கை நுண்ணறிவு வேலை திட்டத்துடன் ஒத்துழைக்க தீர்மானித்துள்ளது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு வேலை திட்டத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் இலங்கையின் செயற்கை நுண்ணறிவுக்கான தேசிய கொள்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பங்கிடல் மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்துள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை முறைப்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமிடுவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களில் கூட்டு ஆய்வுகள் மேற்கொள்வது, AI திட்டங்களை ஒருங்கிணைத்து நடைமுறைப்படுத்துவது மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே முக்கிய இலக்காகவும் உள்ளது. இதற்கமைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துக்கும் இடையே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு ஜனாதிபதி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக செய்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ராஜபக்ச குடும்பமே வெள்ளைவான் கடத்தல்களிலும் படுகொலைகளிலும் தொடர்புடையவர்களை பாதுகாத்ததாகவும் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை வேட்டையாடியதாகவும் சாடியுள்ளார் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க. எனவே என்னிடம் அனாவசியமாக பேச முயல வேண்டாம் என்று நாவல் ராஜபக்சவுக்கு அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொழிலாளர்களுக்கான நிதி சட்ட திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தின் போது மஹிந்த ஜாசிங்க தனது உரையாற்றினார். இதன்போது சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் ஒத்துழைத்து கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற முயன்றதாகவும் ஒன்றிணைந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதில் நாமல் ராஜபக்ச, நீங்களும் எங்களுடைய நண்பர் தானே என்று குறுக்கிட்டதற்கு மஹிந்த ஜாசிங்க கடும் பதில் வழங்கினார். நீங்கள் நல்லவர்களா? தாஜுதீன் கொலை, வெள்ளைவான் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளர்களையும் பாதுகாத்தவர்கள். உங்களது தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார்? சரத் பொன்சேகாவை எப்படி பழி தீர்த்தீர்கள்? எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா? எனவே என்னிடம் தேவையில்லாமல் பேச முயற்சி செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தார். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது
நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மேலும் 8 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 17வது நாளாகும். நேற்றைய அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 6 முதல் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்குரியதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் குழந்தைகள் அருந்தும் பால் பூத்தலாக இருக்கலாம் என்று நம்பப்படும் பொருளும் அந்த இடத்தில் இருந்து மீட்கப்பட்டது. இவ்வாறு இன்றைய அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை உள்ளடக்கிய மொத்த எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. இதில் 65 எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாணத்துறை போலீஸ் பிரிவில் ஒருவர் கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 28 வயதான ரமேஷ் மேஷல் இன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் மலேசியாவுக்கு தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலமாக விமான நிலையத்தில் அடையாளம் காணப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி பாணந்துறையில் ஹிரான பகுதியில் ஹசித துலாஜ் என்பவரை துப்பாக்கியால் சுட முயற்சித்த சம்பவத்தில் இவர் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன்படி நேற்று காலை 10:40 மணிக்கு புறப்படவிருந்த ஏர் ஏசியா விமானம் AK-44 ஏற செல்லும் போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து பாணந்துறை போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் போலீசாரின் காவலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார். வவுனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நிலத்தின் கீழ் மறைவாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 86 கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கையை வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் கொழும்பிலிருந்து வந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்தனர். இதற்கான தகவல் அண்மையில் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட நபர் வழங்கிய முக்கிய அறிக்கையின் அடிப்படையில் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னணியில் செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது நேரியகுளத்தில் உள்ள வீடு ஒன்றில் அருகே பிளாஸ்டிக் பேரல் ஒன்றில் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 86 கைக்குண்டுகள், T-56 ரக துப்பாக்கிகளுக்கான ரவைகள், கைத்துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள் மற்றும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை மீட்கப்பட்டது. இதனையடுத்து அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.